தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செத்த என் நிழலில் அடைக்கலம். தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. எகுவாயிரே எகுவாயிரே. எல்லாரும் சேர்ந்து எகுவாயிரே எகுவாயிரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஒரு முறை கூட யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான இந்த பிள்ளைகள் மத்தியிலே என் தேவாவியானவர் இறங்கி வருகிறபடி நான் ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர், எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குகிறவர். ஆண்டவரே, நீர் உம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வம். ஆண்டவரே, எங்களுடைய வெறுமைகளை மாற்றும், எங்களுடைய குறைவுகளை மாற்றும், எங்களுடைய நிந்தைகளை புரட்டி போடும், எங்களுடைய அவமானங்களை மாற்றும். செத்து போன முகங்கள் பிரகாசித்து மின்னுவதாக. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை என் தேவன் சுகமாக்குவீராக. வீட்டிலே காணப்படுகிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிந்து விழுவதாக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்திலே விலகி ஓடுவதாக. அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக. கடன் தொல்லைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. வியாதிகள் மறைவதாக. ஆண்டவரே, குடும்பத்திலே தீய பழக்க வழக்கங்களுக்கு, பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறதான பிள்ளைகளை என் தேவன் விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற இருள் இயேசுவின் நாமத்திலே விலகி ஓடுவதாக. ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியிலேயும் ஆவியானவர் அசைவாடுவீராக. விடுதலையின் நாயகன் இறங்கி வருவீராக. உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. உம்முடைய பலத்தினால் இடை கட்டுவீராக. ஆசீர்வதியும், விடுதலையாக்கும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இன்றைக்கு உலகெங்கும் கிருபை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள். பல செய்திகள், பல விதமான புத்தகங்கள். அதனுடைய உண்மையான நிலைகளை அநேகர் மறந்து போகிறார்கள். என்னவென்றால், கிருபை இருப்பதனாலே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், தவறு செய்யலாம், கிருபை எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளும், ஜெபிக்க வேண்டிய அவசியமில்லை, கிருபை எல்லாவற்றையும் தந்துவிடும். இல்லை அன்பானவர்களே, சில உண்மை செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நாளிலே எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி எங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் கருத்தில் வேதம் இருக்குமேயானால் அன்பு கூர்ந்து எபிரேயர் 12:15 நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி அன்பாக கேட்கிறேன். எபிரேயர் 12:15. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ரிசீவ் ஆர் ரெஃப்யூஸ். ஏற்றுக்கொள், இல்லாவிட்டால் அதை விட்டுவிடு. தேவன் தம்முடைய கிருபைகளை எல்லாருக்கும் தருகிறார். ஆனால் அந்த கிருபைகளை ஏற்றுக்கொள்வதும் அந்த கிருபைகளை புறக்கணிப்பதும் என்னை பொறுத்தது. வேதம் சொல்கிறது, ரோமர் 12:3-4-5 தேவன் தம்முடைய கிருபைகளை எல்லாரும் கொடுத்திருக்கிறார். தம்முடைய கிருபைகளை எல்லாரும் கொடுத்திருக்கிறார். We are saved by grace, not by race. நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்ட காரணமே கிருபைதான். கிருபை இல்லை என்றில் ஆண்டவர் அறிய முடியாது. திரும்ப சொல்கிறேன், you are saved by grace, not by race. இனத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில் யாருமே ஆண்டவர் அறியவில்லை. கிருபையின் அடிப்படையிலே தான் நாம் அறிந்து கொண்டோம்.
உங்களோடு பேசுகிறேன். நான் ஆண்டவரை அறியாத ஒரு மார்க்கத்தில் பிறந்தேன். என்னுடைய 17வது வயதில் இயேசுவை சந்தித்தேன். கிருபையினாலே இந்நாள் வரையும் பாதுகாக்கப்பட்டு வருகிறேன், ஊழியம் செய்கிறேன். அப்படியானால் தேவன் தம்முடைய கிருபைகளை எல்லாரும் கொடுத்திருக்கிறார். ரோமர் 12 God distributes his grace. தேவன் அவர் யாவருக்கும் கிருபைகளை கொடுக்கிறார். இதில் விஷயம் என்னவென்றால், கிருபைகளை பெற்றுக்கொண்டவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். கிருபையை புறக்கணித்தவர்கள் இன்றைக்கு வாழ்க்கையிலே அதே நிலையில் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் விசுவாசிகளானாலும் சரி, ஊழியர்களானாலும் சரி, இன்றைக்கும் சமீபத்திலே ஊழியத்தில் வந்தவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், சிறப்பாக இருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபையை அவர்கள் பயன்படுத்தினாலே இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையிலே அந்த கிருபையின் மேன்மை உணராமல், கிருபையை அசட்டை பண்ணி, கிருபையினுடைய அந்த ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கும் குறை சொல்லிக் கொண்டும் குற்றம் சொல்லிக் கொண்டும் அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்று சொல்லி ஆண்டவரையே குறை சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு மக்கள் வாழ்வதற்கு காரணம் என்னவென்றால், they fail to understand the depth of the grace. அந்த தேவன் தந்த கிருபையை அவர்கள் மறந்து போன காரணத்தினாலே. திரும்ப வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. அப்படியானால் தேவனுடைய மனபாரம் என்னவென்றால், ஒருவனும் அவருடைய கிருபையை இழந்து போகக்கூடாது. அவருடைய கருத்து என்னவென்றால், எல்லாரும் தேவ கிருபைக்கு சொந்தமாய் மாற வேண்டும். 1 பேதுரு 5:12 நீங்கள் நிலை கொண்டு நிற்கிறது தேவனுடைய மெய்யான கிருபை. திரும்ப படிக்கிறேன், நீங்கள் நிலை கொண்டு நிற்கிறது மெய்யான தேவனுடைய கிருபை. அப்படியானால் டுடே we are existing, இந்த உண்மையிலே நாம் வாழ்கிறோம். எந்த நிலையில் வாழ்ந்தாலும் நாம் வாழ்வது அவருடைய கிருபை, திறமைகள் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், திறமைகள் கைவிட்டு விடும், கிருபைகள் கைவிடாது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே திறமைகளை நம்பி வாழ்கிறார்கள். சிம்சோன் திறமையை நம்பி வாழ்ந்தான், அவன் திறமை அவனை கைவிட்டு விட்டது. அனைவருடைய ஊழியத்தில் கூட திறமைகள் நல்லது, அறிவு நல்லது, அனுபவங்கள் நல்லது. அறிவு கைவிடும், அனுபவங்கள் கைவிடும், திறமை கைவிடும், கிருபை ஒரு நாளும் கைவிடாது. நான் படிக்கிறேன், கேளுங்கள். அந்த கிருபையை ஒருவனும் இழந்து போகாதபடிக்கு. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பி கேர்ஃபுல், மிகுந்த ஜாக்கிரதையாயிருங்கள். தமிழ்ல அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, மிகுந்த ஜாக்கிரதையாயிருங்கள். அதாவது கிருபையை நீங்கள் இழந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஏராளமான கவர்ச்சி, ஏராளமான மாயை, ஏராளமான இழுப்பு சக்தி, இப்படிப்பட்ட கவர்ச்சிக்குள்ளும் மாயைக்குள்ளும் ஒரு போலி தோற்றத்துக்குள்ளும் இன்றைக்கு ஜனங்கள் வாழ்கிறார்கள். ஒரு மனுஷன் இப்படி சொன்னான், இன்றைய மனிதர்கள் ரொமான்டிக்ஸ் ட்ரீம், அதாவது ஒரு கனவு உலகிலே. ஏசாயின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் சொல்லுவது, அவர்கள் புசிப்பதை போல அவர்கள் நினைக்கிறார்கள், விழித்து பார்க்கும் போது பசியா இருக்கிறார்கள், குடிக்கிறதை போல நினைக்கிறார்கள், விழித்து பார்க்கும் போது தாகம் உண்டாயிருக்கிறது. இதுதான் ஒரு போலியான வாழ்க்கை. இந்த போலியான வாழ்க்கையை நம்பித்தான் இன்றைய ஊழியர்களும் விசுவாசிகளும் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே தேவன் தந்த கிருபையை இன்றைக்கு மறந்து போகிறார்கள். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், தேவன் கிருபைகளை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் தேவன் ஒரே மாதிரியான கிருபை கொடுப்பதில்லை. God distributes. அப்படியானால் அந்தரங்கத்திலே சிலர் ஊழியம் செய்யலாம், அரங்கத்திலே சிலர் ஊழியம் செய்யலாம். நிகழ்ச்சிகள் பார்க்கிறீர்கள். அப்படியானால் இதை ஒளிப்பதிவு செய்தவர் ஒருவர், இதை எடிட் செய்தவர் ஒருவர், இதற்காக பிரயாசப்பட்ட ஒருவர்கள், இவர்கள் எல்லாரும் இருந்த காரணத்தினால தான் இந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது. அப்படியானால் இதை ஒளிப்பதிவு செய்தவருக்கு கூட ஒரு கிருபை இருக்கிறது. இந்த நாளிலே கிருபையை தேவன் எல்லாருக்கும் கொடுக்கிறார். அந்த கிருபையை நீங்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறீர்கள்? ஒரு ஆங்கில வேதம் இப்படி சொல்லுது, if you refuse the grace, கிருபையை நீங்கள் இழந்து போனால், அன்புக்குரியவர்களே, எதை இழந்தாலும் பரவாயில்லை. பணத்தை இழந்தால் நீங்கள் ஒன்றையும் இழக்கவில்லை, திரும்ப பெறுவீர்கள். சுகத்தை இழந்தால் ஏதோ ஒன்றை இழந்து விட்டீர்கள், அதையும் பெற முடியும். ஆனால் பெற்ற கிருபை இழந்தால் நீ எல்லாவற்றையும் இழந்து போனீர்கள். If you lose your wealth, you lose nothing. If you lose your health, you lose something. If you lose your grace, you lose everything. என் அன்பான சகோதரனே, என் அன்பான ஊழியர்களே, கிருபையை இழந்து விடாதீர்கள். கிருபைதான் உங்களை நிலைநிறுத்தும். நான் சொன்னேன், 1 பேதுரு அந்த 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள்
நின்றைக்கு நிற்கிறது மெய்யான தேவனுடைய கிருபை. அதை நீங்கள் சொல்லக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கை அதை சொல்ல வேண்டும். அப்படித்தான் சொல்லுகிறது. அந்த கிருபைக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருங்கள். இரண்டாவது நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு கிருபை நமக்கு அடிப்படை தேவை. அன்பானவர்களே, பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், ஆனால் கிருபை இல்லாமல் ஊழியங்கள் இல்லை, கிருபை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், கிருபையை இழந்து போவதற்கு என்ன காரணங்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, கிருபையை உலகத்தில் கவர்ச்சிகள் வரும்போது, மாய்கள் வரும்போது, இழுப்பு சக்தி வரும்போது, போலியான தோற்றல் வரும்போது கிருபையை நீங்கள் இழந்து போறீர்கள். இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். அதாவது people don't have the reverence for the things of God. தேவனுடைய காரியங்களிலே என்றைக்கு உங்களுக்கு நாட்டம் இல்லையோ அன்றைக்கே கிருபை உங்களை விட்டு எடுபட்டு போகும். அது என்னவெல்லாம் செய்யுமாம்? கிருபை இழப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தவறான உறவுகள், தவறான அவருடைய எண்ணங்கள், தவறான பார்வை, தவறான சிந்தை, தவறான அவருடைய டிரான்சாக்ஷன், இது அத்தனையுமே உடைய கிருபை இழந்து போக செய்யும். அதாவது கவர்ச்சியாய் தோன்றும், ஆனால் முடிவிலே உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்தும். இந்த உலகம் மேலான ஒன்றை வாக்கு பண்ணும், ஆனால் கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கும். கிருபையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கிருபை இழந்து போனால் என்ன நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, கசப்பான வேர் உங்களிலே முளைத்தெழும்பும். திரும்ப சொல்லுகிறேன், கிருபை இழந்து போகும்போது உங்கள் வாழ்க்கை கசந்து போகும். யாரெல்லாம் சந்திக்கிறீர்களோ அவர் வாழ்க்கை கசந்து போகும். அது மட்டுமல்ல, ஆங்கில வேதம் சொல்கிறது, you became a poison. சற்று யோசித்து பாருங்கள். நான் கிருபை இழந்து போனால் எனக்கு மட்டும் தீமை அல்ல, நான் யாரையெல்லாம் சந்திக்கிறேனோ, யாரோடு பழகிறேனோ, யாரோடு என் தொடர்பு இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் நான் விஷமாய் மாறுகிறேன். அன்பானவர்களே, மருந்தாய் இருக்க வேண்டியவன், ஜீவநதியாய் வாழ வேண்டியவன், ஜீவனை கொடுக்க வேண்டிய நான் ஒரு விஷமாய் மாறிவிடுகிறேன். அது வசனம் சொல்லுகிறது, கசப்பான வேர் உங்களிலே முளைத்து எழும்பி. ஆங்கிலத்தில் you became a poison. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, கலக்கம் உண்டாக்கி. எனக்கும் கலக்கம், என்னால் அநேகருக்கும் கலக்கம். கவனித்து பாருங்கள். நான் கிருபை இழந்து போகும்போது I became a stumbling stone. நான் தடைக்கல்லாய் மாறி போகிறேன். அதே வேளையிலே அநேகரை ஆண்டுடைய ஊழியத்துக்கு, ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு நான் தடை செய்கிறேன். மூன்றாவதாக சொல்லுகிறது, என் வாழ்க்கை தீட்டுப்படுகிறது. It became polluted, it became poison. அன்பானவர்களே, காரணம் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது, அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வேசி கல்லன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, யோசித்து பாருங்கள். கிருபை இழந்து போனால் ஒரு வேசி கல்லனாய் மாற முடியுமா? நிச்சயமாய் மாற முடியும். அவருடைய கருத்து என்ன? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். கிருபை இழந்து போகும்போது உங்கள் சுபாவங்கள் மாற்றப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அவர்கள் இன்றைய இந்த கீழ்த்தரமான வாழ்க்கைக்கு காரணம் என்னவென்றால், they lose the grace, they miss the grace, they refuse the grace. கிருபையை இழந்து போனார்கள். எனவே சுபாவங்கள் மாறி போனது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஒரு மனிதன். அங்கே இரண்டு காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, நித்தியமான ஒன்று, அனித்தியமான ஒன்று, காணப்படுகிற ஒன்று, காணக்கூடாத ஒன்று. நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், அதாவது நித்தியத்தை குறித்த மதிப்பீடு குறைந்து போகிறது. திரும்ப சொல்கிறேன், they fail to understand the value of eternity. இன்னைக்கு நிறைய பேருக்கு நித்தியத்தை குறித்த அறிவு மிகுந்த குறைவு. இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ஆடம்பரமாய் உடுத்த வேண்டும், பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ வேண்டும், 4 பேர் நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும், அவை நல்லது. ஆனால் அதை விட மேலானது நித்தியத்தை குறித்த ஒரு சரியான தெளிவு. இன்றைக்கு திருச்சபைகளுக்கு போகிற நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நித்தியத்தை குறித்த சரியான ஒரு போதனை இல்லை, நித்தியத்தை குறித்த சரியான ஒரு விழிப்பு இல்லை. என் அன்புக்குரியவர்களே, என்றைக்கு நித்தியத்தை குறித்த சரியான வெளிப்பாடு இல்லையோ அன்றைக்கு உலகத்திலே உங்களுக்கு அதிகமான கவர்ச்சிகளும் மாயையும் சிக்கிக் கொள்வீர்கள். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை போஜனத்திற்காக, நன்றாய் கவனிங்கள், அற்ப இன்பங்களுக்காக, அற்ப சுகத்துக்காக, அற்ப ஆதாயங்களுக்காக தனக்கென்று தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய அந்த இட்டர்னல் வேல்யூ, அந்த நித்திய மதிப்பீட்டை அவன் மறந்து போனான். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவன் வாழ்க்கையிலே கண்ணீருக்கும்
பிரச்சனைக்கும் உரியவனாய் அவன் மாறினான். இதைத்தான் இந்த காலை வேளையிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இஃப் யூ மிஸ் த கிரேஸ், யூ மிஸ் ஜீசஸ். இதைத்தான் கலாத்தியர் 5:7 சொல்லுகிறோம். அதாவது கிருபை விட்டு விட்டவர்கள் கிறிஸ்துவை விட்டு விட்டவர்கள். திரும்ப சொல்கிறேன், என்றைக்கு நீங்கள் கிருபை இழக்கிறீர்களோ அன்றைக்கு கிறிஸ்துவை நீங்கள் இழந்து போகிறீர்கள். இன்றைக்கு அன்பானவர்களே, மிகுந்த பட்சமாய் கேட்கிறேன், எது இழந்தாலும் பரவாயில்லை. இந்த கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். நீங்கள் தலையா இருக்கிறீர்கள். 4 பேர் உங்களை கனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம் தேவன் உங்கள் மேல் வைத்த கிருபை. திரும்ப சொல்கிறேன், 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இன்றைக்கு நீங்கள் இது நிலையில் இருப்பது தேவ கிருபை. அந்த கிருபைக்கு உண்மையாயிருங்கள், உத்தமமாயிருங்கள், சாட்சியாயிருங்கள், கிருபைக்கு கிரயம் தாருங்கள். அந்த கிருபை உங்களை காத்துக்கொள்ளும், உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கும். அது மட்டுமல்ல, அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மேலான நிலைக்கு கொண்டு வரும். தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான செய்தியை கேட்ட ஒருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, நீர் விரும்புகிற அந்த கிருபைகளை ஏராளமாய் தாரும். ஒருவராகிலும் கிருபை இழந்து போகாதபடிக்கு நாங்கள் இழந்து போனோம் என்கிற அந்த உணர்வை தாங்க. அந்த தீர்க்கதரிசி புத்திரர் சொன்னது போல, ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டது. அவர்கள் தங்கள் வீழ்ச்சியை உணர்ந்தார்கள், தங்கள் வீழ்ச்சியை ஒத்துக்கொண்டார்கள். நாட்களிலே அந்த ஒத்துக்கொள்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. சாக்கு போக்கு சொல்லாதபடி, யாரையோ குற்றப்படுத்தாதபடி, எஸ் லார்ட் என்று சொல்லுகிற அந்த மேலான நிலையை எங்களுக்கு தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய அந்த ரெஸ்டோரேஷன், இதெல்லாம் இழந்து போனார்களோ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். இழந்து போன அத்தனையும் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். இழந்து போன வாழ்வு, இழந்து போன சுகம், இழந்து போன உத்தியோகம், இழந்து போன ஊழியம், இழந்து போன அபிஷேகம் அத்தனையும் பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளை அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. இந்த வேளையில ஒருவேளை நீங்கள் சோர்வாய் உட்கார்ந்திருக்கிறீர்களோ, மனம் உடைந்து போய் வேதனையோடு கூட அமர்ந்திருக்கிறீர்களோ, என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாட போகிறீர்கள். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே என்கிற இந்த பாடலை பாடும் பொழுது தேவனுடைய ஆறுதலின் பிரசன்னம் உங்களை நிரப்பும். உற்சாகத்தினால் நிரம்புவீர்கள். தேவ சந்தோஷம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளும். என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்க. Come on, கர்த்தரை பாடி துதிக்கலாம். Praise the Lord. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. Yes. Amen. எழுந்து பாடுங்க, உற்சாகமாய் பாடுங்க, கரம் தட்டி பாடுங்க. தேவ நாம மகிமைப்படும். சோர்வின் ஆவிகள் கடந்து போகும். சோர்ந்து போகாதே என் நண்பரே, மனம் துவண்டு போகாதே என் பிரியனே. சோர்ந்து போகாதே என் நண்பரே, மனம் துவண்டு போகாதே என் பிரியனே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பரே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார்,
நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் இப்பொழுது ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வீடுகளிலே இறங்கி வருவார். ஆவியானுடைய மகிமை உங்களுடைய வீடுகளை நிரப்பும். அப்பொழுது என்ன கட்டுகளா இருந்தாலும், என்ன பிரச்சனைகளா இருந்தாலும், எந்த வியாதியா இருந்தாலும், எந்த குழப்பமா இருந்தாலும், எந்த சாபமா இருந்தாலும், ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்ல போகிறோம். வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோமா? வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. எல்லாரும் சேர்ந்து 2 கரங்களை உயர்த்தி ஆவியானவரே வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் எங்களோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். ஆவியானவரே நீங்க வாங்க, நீங்க எங்க மத்தியில வாங்க, எங்க குடும்பத்துல வாங்க, எங்க வாழ்க்கையில வாங்க. நீங்க வரும் பொழுது பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஐயா. எல்லா கைகளை தட்டி சேர்ந்து பாடலாம். வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. ஊற்றிடுமே உம்மாவியை, ஊற்றிடுமே உம் வல்லமையை. சொல்லுமா? ஊற்றிடுமே உம்மாவியை, ஊற்றிடுமே உங்க வல்லமையை. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. தாவீதின் மீது இறங்கின ஆவியானவர் கோலியாத்தை ஜெயிப்பதற்கு ஒரு பலனை கொடுத்தார். நீங்களும் ஆவியானவரே என் மேல இறங்கி வாங்கப்பா, பரிசுத்த ஆவியின் பலனின் மீது இறங்கி வரட்டும் என்று சொல்லி தாகமாய் கேட்பீங்கன்னா உங்களை கொண்டு சத்ருவின் தலைகளை மிதிக்கத்தக்கதான ஒரு கிரியை ஆண்டவர் செய்ய முடியும். விசுவாசத்தோடு செய்து பாடுவோம். தாவீதின் மேலே இறங்கினீரே, கோலியாத்த முறியடித்தீ. தாவீதின் மேலே இறங்கினீரே, கோலியாத்த முறியடித்தீ. எங்கள் மீது இறங்கிடுமே, சாத்தான ஜெயித்திடவே. எங்கள் மீது இறங்கிடுமே, சாத்தான ஜெயித்திடவே. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. கேட்போமா தாகத்தோடு? வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. சிம்சோனின் மீது இறங்கின ஆவியானவர் அவரை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். நம் மீது ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஆவிக்குள்ளாகி அந்நிய பாஷையில பேசி ஆவியானவரே உங்க வல்லமை மேல இறங்கி வரணும், அபிஷேகம் மேல இறங்கி வரணும், உங்க ஷெக்கினா மகிமை மேல இறங்கி வரணும், பெரிய காரியங்களை உமக்காக செய்ய. God use me Father. கேளுங்க கேளுங்க ஆண்டவரே கேளுங்க, தாகத்தோட பாடுவோம். சிம்சோனின் மேலே இறங்கினீரே, பெரிய காரியம் செய்தீரே. சிம்சோனின் மீது இறங்கினீரே, பெரிய காரியம் செய்தீரே. எங்கள் மீது இறங்கிடுமே, போராட்டங்களை ஜெயித்திடவே. எங்கள் மீது இறங்கிடுமே, போராட்டங்களை ஜெயித்திடவே. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை. கேளுங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாங்கப்பா எல்லாரும் கேட்போமா? ஓ நீங்க கேட்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி வருவா.
ஒவ்வொருடைய தலை மீதும் ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கி வரும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். கேளுங்க. வாங்கப்பா 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 ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. ஊற்றிடுமே உம்மாவியை, ஊற்றிடுமே உங்க வல்லமையை, ஊற்றிடுமே உம்மாவியை, ஊற்றிடுமே உங்க வல்ல. ஒரு தடவை கூட வாங்கப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க